இந்த கோர்ஸில் நீங்கள் CD3ல் சில WH வினாக்களை பார்க்க போகிறீர்கள். WH டைப் கொஸ்டின்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்கள். வேர், when, why, who, whose, what, for what, which, in which, what kind of, whom, to whom, for whom, with whom, by whom, from whom, how many, how much, how long, how far, how often. 22 வினாக்கள் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் சில விளக்கங்களோடு சில வாக்கியங்கள் எல்லாம் படிக்க போகிறீங்க. இது எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க, அதோட ஆன்சரும் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல வேர். வேர், ஹியர் பாருங்கள். அந்த W எடுத்துட்டிங்கன்னா HERE, ஹியர். வேர், எங்கே. ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் கண்டினியூவஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் டென்ஸ். மூணுலையும் இந்த வேர் பயன்படுத்தி எப்படி வாக்கிய அமைப்பு வருதுன்னு பார்க்க போகிறீங்க. டூ ப்ளஸ் லிவ் சேர்ந்தா லிவ் தான். ஆனால் டஸ் ப்ளஸ் லிவோட சேரும் பொழுது லிவ்ஸ். என்ன அர்த்தம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் லிவ்ஸ்ன்னு வரணும். மற்றபடி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல் இதுக்கெல்லாமே லிவ் தான் வரும். இப்போ இங்கே யூ என்பது செகண்ட் பர்சனில் ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம் பாருங்கள். வேர் டூ யூ லிவ்? வேர் டூ யூ லிவ்? நீ எங்கே வசிக்கிறாய்? ஐ லிவ் அட் சென்னை. நான் சென்னையில் வசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஏன் சார் ஐ லிவ் இன் சென்னை போடலாமா? போடலாம். ஆனால் ஐ லிவ் அட் சென்னை என்ற அழகு இன் சென்னையில் வராது. அடுத்தது கண்டினியூவஸ் டென்ஸ் பாருங்கள். ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆம் எதுக்கு வரும்? ஐ ஆம். இஸ் எதுக்கு வரும்? ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ் வரும். ஆர் எதுக்கு வரும்? வி, யூ, தே. இந்த மூன்றுக்கும் ஆர் வரும். ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூவஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். வேர் இஸ் ஹீ ஸ்டேயிங்? அவன் எங்கே தங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படியும் சொல்லலாம். ஹீ என்பதுக்கு அவர்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அவர் எங்கே தங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஹீ இஸ் ஸ்டேயிங் அட் மதுரை. அவர் மதுரையில் தங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேவ் அல்லது ஹேஸ். ஐ, வி, யூ, தே இந்த 4க்கு ஹேவ் போடணும். ஹீ, ஷீ, இட் இந்த 3க்கு ஹேஸ் போடணும். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் வரும். வேர் ஹேஸ் ராணி கான்? ராணி எங்கே போயிருக்கிறாள்? ராணி has gone to the library. ராணி புத்தக நிலையத்திற்கு போயிருக்கிறாள்.